வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜர் சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவ விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி இன்று காலை உமா மகேஸ்வரர் அலங்காரத்தில் சூரிய பிரபை வாகனத்தில் சுவாமி எழுந்தருளினார். தீபாராதனை காட்டப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க, தியாகேசா உட்சிசா கோஷம் முழங்க சுவாமி கோயில் பிரகாரத்தை சுற்றி எழுந்தருளினார். தொடர்ந்து 4 மாட வீதி உலா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்த மாரியம்மன் கோயில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவை ஒட்டி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. மாரியம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி மேளதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்தது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கோயில் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. கொடிமரத்திற்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. மூலவர் மாரியம்மன் வெள்ளி மயில் வாகனத்தில் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார். நாளை கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி தீர்த்தம் எடுத்து சந்தன கருப்பு சுவாமி கோயிலில் இருந்து தீர்த்த குடங்களை தலையில் சுமந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொள்வர். 15 நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மார்ச் 10ஆம் தேதி அக்னி செட்டி எடுத்தல், பூக்குழி இறங்கும் விழா நடைபெறும். திருவிழா ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் பாலசரவணன், பரம்பரை பூசாரிகள் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்கின்றனர். கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மாரியம்மனை மனமுருக வேண்டினர்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ஸ்ரீ திருமுருகன் கோயில் கட்டுமான பணிகள் நடக்கிறது. கோயிலுக்கு கொடிமரம் வைப்பதற்காக கொடிமரம் தயார்படுத்தப்பட்டது. தொடர்ந்து தைலவாசம் எனும் கொடிமரம் எண்ணெயில் வைக்கும் வைபவம் கோயில் கமிட்டி தலைவர் ஹரிராமன் தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தை எண்ணெயில் ஊற வைப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு தொட்டியில் வைத்தனர். கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை செய்து கடுக்காய் பொடி போடப்பட்டது. பக்தர்களால் வழங்கப்பட்ட எண்ணெய் மற்றும் கோயில் நிர்வாகத்தால் பூஜை செய்யப்பட்ட எண்ணெய் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் எண்ணெயில் கொடிமரம் ஊற வைக்கப்படும். பூஜைகளை கோயில் அர்ச்சகர் ரமேஷ் குருக்கள் தலைமையிலான குழுவினர் செய்தனர். ஏற்பாடுகளை தலைவர் தலைமையில் செயலாளர் மோகன்ராஜ், பொருளாளர் சிவராஜ், நிர்வாகிகள் முத்தமிழ், சுரேஷ், வாசுதேவன், மகேந்திரன், குமார் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்தனர். சிறப்பு பூஜையில் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருக்குடைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. வடிவுடை மாணிக்கம் சங்கநாத அறக்கட்டளை சார்பில் பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி வீதி உலாவில் பயன்படுத்தப்படும் திருக்குடைகள் கோயிலுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக சங்கநாத முழக்கத்துடன் கைலாய வாத்தியங்கள் ஒலிக்க திருக்குடைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோயில் பிரகாரத்தை சுற்றி நிர்வாக அதிகாரிகள் வலம் வந்து சிவாச்சாரியார்களிடம் திருக்குடைகள் ஒப்படைத்தனர். திருக்குடை ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.